இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 68,000 at 16.2/3% per annum for 9 months. இப்போ 68,000க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து 16.2/3% வந்து போடுறாங்க. இப்போ 9 மந்த்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 16,000 தானே வாங்கின அமௌண்ட், அது வாங்கின அமௌண்ட் தான் பிரின்சிபல்னு சொல்லுவோம். அப்போ பிரின்சிபல் P ஈக்குவல் டு ₹68,000. அவங்க போட்ட வட்டி என்னது, அதுதான் வந்து ரேட்டுன்னு சொல்லுவோம். வட்டியை ரேட் ஆர்ஸ் ஈக்குவல் டு 16.2/3%. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்க ஃப்ராக்ஷனாக மாற்றிக்க போகிறோம். 16 3s 48 + 2 போடும்போது 50 / 3. அது வந்து 1 இயருக்கு, அதான் per annumனு எழுதியிருக்கோம். இப்போது இப்போ வந்து டைம் கண்டுபிடிக்க 9 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இதையும் இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 9 / 12ன்னு எழுதணுமா, அது எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 9 / 12 இயர்ஸ். இதை கேன்சல் பண்ணால் 3/4 கிடைக்குது. அப்போ டைம் வந்து 3/4 இயர்ஸு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைமா, அதான் P இன்ட்டு ஆர் இன்ட்டு டின்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம். /100. பிரின்சிபல் என்னது 68,000 இன்ட்டு ரேட் வந்து எவ்வளோ 50 / 3 இன்ட்டு டைம் எவ்வளோ 3/4, அதான் 68,000 இன்ட்டு 50 / 3 இன்ட்டு 3/4ன்னு எழுதியிருக்கோம். /100. 3 3 கேன்சல் பண்ணுறோம். இதை 4ஐயும் 68,000 கேன்சல் பண்ணால் 17,000 இன்ட்டு 50 / 100 கிடைக்குது. இப்போ இதையும் கேன்சல் பண்ணோன்னா ₹8,500 கிடைக்குது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹8,500.